Hi students, equivalence of finite automata and regular expression la ஒரு finite automata எப்படி regular expression convert பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 methods நம்ம பார்த்திருக்கோம். equation method, state elimination method and Adams theorem. இல்ல equation method பத்தி நம்ம ஒரு proof கேட்டாங்க அப்படினா எப்படி explain பண்ணனும் அப்படிங்கிற கான்செப்ட் and அதுக்கு some examples இது வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து state elimination method பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு theorem மாதிரி கேட்டாங்க அப்படினா point out பண்ணி state elimination method அப்படிங்கறத வச்சு ஒரு தியரம் எழுத ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க அப்படினா எப்படி எழுதணும் அப்படிங்கறத பத்தி சொல்லி தரேன். சோ உங்களுக்கு காமனா equivalence of finite automata and regular expression தியரமா கேட்டாங்க அப்படினா நீங்க எது வேணா எழுதிக்கலாம். equation method proof எழுதிக்கலாம், state elimination method proof or Adams theorem எது வேணா எழுதிக்கலாம். சோ பர்టిక్యులரா இந்த மெத்தட் அப்படினு கேக்கும்போது இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, so state elimination method na சும்மா வந்து ஒரு ரஃபா ஒரு டயகிராம் கொடுத்திருக்காங்க. एक्चुअली q1 qk p1 to pm எவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் வேணா இருக்கலாம். சோ அதுல இருந்து some flow வந்து கொடுத்திருக்காங்க, இன்புட் சிம்பல்ஸும் இருக்கு. சோ இத வந்து நம்ம இப்போ ஒரு ஸ்டேட்டை எலிமினேட் பண்ணும்போது இந்த டயகிராம் வந்து எப்படி கன்வெர்ட் ஆகும், இன்புட் சிம்பல்ஸ் எல்லாம் எப்படி கம்பைன் பண்ணி எழுதலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ இங்க வந்து பார்த்தோம் அப்படினா q1 p1 க்கு ஒரு டைரக்ட் லிங்க் இருக்கு. அகைன் q1 ல இருந்து அதே p1 க்கு ஸ்டார்ட் ஸ்டேட் வந்து சேம் and ஃபைனல் ஸ்டேட் சேமா இருந்தது அப்படினா சோ இன்னொரு லிங்க் எது இருக்கு, இங்க இருந்து இங்க இருக்கு. கரெக்ட்டா? இது ரெண்டுமே q1 to p1 க்கான லிங்க். r11 அப்படிங்கிறதும் இந்த லிங்க். கிளியர்? அதே மாதிரி q1 ல இருந்து pm க்கு பார்த்தோம் அப்படினா r1m அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கு and இந்த லிங்க் டைரக்ட்டா ஒரு லிங்க் இருக்கு. சரி, அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம டயகிராம்ல என்ன பார்க்க போறோம், ஒரே ஒரு சேம் ஸ்டார்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்டுக்கு என்னெல்லாம் பாத் இருக்கு, அந்த மாதிரி பாத் இருந்தா அதை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிம்பிளா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ A அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் இருக்கு, ஸோ B அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் இருக்கு. ஸோ A அப்படிங்கிற ஸ்டார்ட் ஸ்டேட், இது ஃபைனல் ஸ்டேட்னு எடுத்துக்காங்க. இல்லைனா சம்திங் ஏதோ ஒரு ஸ்டேட் இருக்கு. இந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட்டுக்கு A அப்படிங்கிற ஒரு இன்புட்டும் இருக்கு. அதே சேம் ஸ்டேட்டுக்கு இன்னொரு இன்புட் சிம்பிள் B ட்ராவல் ஆகுது அப்படின்னா இதை கம்பைன் பண்ணி எப்படி எழுதலாம் அப்படின்னா ஸோ A to Bக்கு ஏக்கு அதாவது A இன்புட் இருந்தாலும் போகும், இல்லை அப்படின்னா B இன்புட் இருந்தாலும் போகும். அப்போ A or B. So sometimes இந்த இடத்துல A, B அதாவது two input is possible from this state to that state அப்படிங்கிறப்ப A, B அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதோட மீனிங் என்ன, A அப்படிங்கிற ஸ்டார்ட் ஸ்டேட்லேருந்து B அப்படிங்கிற ஃபைனல் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகிறதுக்கு A அப்படிங்கிற இன்புட்டும் பாசிபிள், B அப்படிங்கிற இன்புட்டும் பாசிபிள். அப்போ R A or B அப்படிங்கிறப்ப ஆர் யூனியனுக்கு நம்ம என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம், ப்ளஸ் ஆர் வெர்டிக்கல் பார் யூஸ் பண்ணும். ஸோ இதை நம்ம இந்த ரெண்டு இடத்துல வந்து ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி ஒரே சேம் ஸ்டார்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் ஒரு ஸ்டேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இன்னொரு ஸ்டேட்டுக்கு முடியுது, ரெண்டுமே சேமாக இருந்து ட்ரூ ரெண்டு டைப்பான இன்புட் இருந்ததுன்னா அது ரெண்டையும் நம்ம யூனியன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், கம்பைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா இது வந்து யூனியன் ஆப்ரேட்டர். கன்கார்டினேஷன் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா A அப்படிங்கிற ஒரு ஸ்டேட், தென் பிக்கு அப்புறமா C அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் மூவ் ஆகுதுன்னு வைங்க. ஸோ இங்கே இன்புட் A, இங்கே இன்புட் B அப்படிங்கிறப்ப கண்டினியூஸாக இருக்குது. சரி, ஆல்ரெடி நம்ம ஈக்குவேஷனில் இந்த டேம் வந்து பார்த்துருப்போம். ஸோ கண்டினியூஸாக இருக்கும்போது நமக்கு கன்கார்டினேஷன். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம், AB அப்படிங்கிறத எழுதிக்கலாம். சரி, ஸோ இந்த ஸ்டேட்டை இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் டைரெக்டாக இது கூட லிங்க் பண்ணுறேன் அப்படின்னா இதை எப்படி லிங்க் பண்ணிக்கலாம், ஏபின்னு லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேட்டை நான் எலிமினேட் பண்ணுறேன். சம்டைம் எலிமினேட் பண்ணும்போது இங்கேருந்து நான் டைரக்ட் லிங்க் சிக்கு கொடுக்கணும். அப்போது இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நான் எப்படி எழுதலாம், ஏபி அப்படின்னு எழுதலாம். ஸோ A to சிக்கு நான் பியை எலிமினேட் பண்ணி ஒரு டைரக்ட் லிங்க் போடுறேன் அப்படின்னா அதை எப்படி எழுதலாம், ஏபி அப்படிங்கிறத எழுதலாம். கிளியர்? அப்போ ஸோ A ஸ்டார் க்ளோசர் அப்படிங்கிறது எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம், ஸோ ஒரு A அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் ஒரு செல்ஃப் லூப் இருக்குது அப்படின்னு வைங்க. இந்த செல்ஃப் லூப்மே எப்பவுமே நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம், A ஸ்டார் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுவோம். இதெல்லாம் கிளியராக இருக்கும். ஓகே,
ஸோ ஒரே சேம் ரெண்டு ஸ்டேட்டும் சேமாக இருக்குது, அதாவது ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டேட்டும் ரீச் ஆகிற ஸ்டேட்டும் சேமாக இருக்குது. பட் 2 இன்புட் சிம்பிள்ஸ் இருக்கும்போது அதை வந்து கம்பைன் பண்ணி எழுதணும் அப்படின்னா யூனியன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ளஸ் வந்து யூஸ் பண்ணி எழுதலாம். கண்டினியூஸாக 2 இன்புட் போகுது அப்படிங்கிறப்ப அதை கன்கார்டினேஷன் யூஸ் பண்ணி எழுதலாம். செல்ஃப் லூப் இருக்குது அப்படின்னா அதை க்ளீன் க்ளோஸர் பவரில் ஸ்டார் போட்டு எழுதலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிளியராக இருந்தால் இந்த தியரம் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேட் எலிமினேஷன் ப்ரொசீஜர். ஸோ இந்த டயக்ராம் வரைங்க. Q1லேருந்து QK வர ஸ்டேட் இருக்குது, இங்கே P1லேருந்து PM வர ஸ்டேட்ஸ் இருக்குது. சம் பாத் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, எப்போவுமே எலிமினேஷன் ஸ்டேட்டுக்கு உள்ளே வர்றதை ப்ரிடியூசரும் அதுலேருந்து வெளியே போகிறத சக்ஸஸர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா, இந்த இடத்துல நான் இப்போ இந்த S அப்படிங்கிற ஸ்டேட்டை வந்து நான் ரிமூவ் பண்ண போகிறேன். சரியா, என்னோட ப்ரொசீஜர் என்ன, நான் இந்த இடத்துல எஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ S அப்படிங்கிற ஸ்டேட்டை எலிமினேட் பண்ணும்போது என்னெல்லாம் பார்த்துருக்கு எனக்கு, ஸோ அந்த எலிமினேட் ஆகும்போது உள்ள பாத் அந்த வே இருக்குல்ல, அதெல்லாம் நான் வந்து என்ன பண்ணிக்கணும், சாட்டிஸ்ஃபை பண்ணணும் என்னோடய டயக்ராமில். இப்போ S வழியாக இது ரெண்டுக்கும் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஆல்ரெடி என்ன இருக்குது, Q1ல் இருந்து P1க்கு ஆல்ரெடி R11 அப்படிங்கிற ஒரு இன்புட் சிம்பிள் இருக்குது. சம்திங் ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் இதில் ஒரு இன்புட் சிம்பிளாக இருக்குன்னு வைங்க, அதை எழுதிட்டேன். ஸோ இங்கேருந்து இங்கே போகுது. அப்போ இதோட கான்செப்ட் என்னமா, ஒரே இதோட ஸ்டார்ட் ஸ்டேட் ரெண்டுக்குமே ஒரே ஒரு ஸ்டார்ட் ஸ்டேட் தான், போய் சேர்கிற இடம் ரெண்டுக்கும் சேம் ஸ்டேட் தான். அப்போ சேம் அப்படின்னா அது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூனியன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இது எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்கள், கண்டினியூவாக இருக்கா. இங்கேருந்து Q1 அதுக்கப்புறமா S அப்படிங்கிறது அதுக்கப்புறமா P1 அப்படிங்கிறது கண்டினியூவாக இருக்குது. ஸோ கண்டினியூவாக இருந்தால் நான் என்ன பண்ணிக்கலாம், கன்கார்டினேட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த எல்லாத்தையும் சேர்த்து இப்போ எஸ்ஸை ரிமூவ் பண்ணுறேன்னு வைங்க, இது எல்லாத்தையும் சேர்த்து நான் எப்படி எழுதிக்கலாம், Q1. ஸோ S இந்த மாதிரி செல்ஃப் லூப்பில் இருந்தால் நான் வந்து S ஸ்டார் போடணும். கரெக்டாக, S ஸ்டார் இங்கே P1. சரியா, கண்டினியூஸாக இருக்குது. ஸோ கன்கார்டினேட் பண்ணிக்கிறேன். இந்த கன்கார்டினேட் பண்ணதை எது கூட யூனியன் பண்ணணும் ஆல்ரெடி, ஏன்னா இது ரெண்டுக்குமே சேம் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் ஸ்டேட். அப்போது இந்த எக்ஸ்பிரஷனை நான் இதோட என்ன பண்ணிக்கலாம், யூனியன் பண்ணிக்கலாம். ஸோ QS ஸ்டார் P1. சரி, அப்போ இதை எலிமினேட் பண்ணும்போது இதுக்கும் இதில் அதாவது எலிமினேஷன் பண்ணுற ஸ்டேட் வழியாக இதுக்கு போகக்கூடிய பாத்தையும் கம்பைன் பண்ணி நான் ஒரே பாத்தில் எழுதணும். ஸோ அதை எழுதுறதுக்கு தான் இந்த ஆப்ரேஷன்ஸ், அதாவது யூனியன், கன்கார்டினேஷன், க்ளோசர் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். சரி, இப்போ நான் இதை எலிமினேட் பண்ணுறதுனால இதுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அப்போ இதுலேருந்து வேறு என்ன பார்த்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கேருந்து இங்கே பார்த்துருக்கு. ஸோ இதே மாதிரி தான் QK இங்கே இருக்குது. ஸோ QK2 இங்கே PM. ஸோ இதுக்கு ஆல்ரெடி என்ன இருக்குது, இங்கே டைரக்ட் லிங்க் வந்து RKM இருக்குது. சரி, டைரெக்டாக என்ன இருக்குது, RKM. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து இங்கே, ஸோ இது வந்து என்னது எல்லாமே என்னதான் இருக்குது, கண்டினியூஸாக இருக்குது. அப்போ QK S ஸ்டார் PM. கிளியர், எப்படி எழுதலாம், QK S ஸ்டார் PM. அப்போது இது ஒரு பாத், இதை இதோட யூனியன் ஆப்ரேட்டர் பண்ணணும். இது இருக்குது, ஏன்னா ரெண்டுக்கும் சேம் ஸ்டார்ட் அண்ட் சேம் ஃபைனல் ஸ்டேட் இருக்குது. அதாவது ஸ்டார்ட் ஆகுறதும் எண்ட் ஆகுறதும் ஒரே ஸ்டேட்டாக இருக்கிறதுனால இதை ரெண்டையும் யூனியன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நான் ஜாயின் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ அப்போ அதை ஃபஸ்ட்டு கன்கார்டினேஷன் என்ன வரும், QK S ஸ்டார் PM. ஸோ இதையும் இந்த கேமையும் நான் வந்து யூனியன் ஆப்ரேட்டர் பண்ணிக்கலாம். அப்போ ப்ளஸ் QK S ஸ்டார் PM. கிளியர், அப்போ இது எலிமினேட் பண்ணுறதுனால இதில் வரக்கூடிய பார்த்தையும் நான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த Q1லேருந்து டைரெக்டாக PMக்கு ஒரு பாத் இருக்குது. அதே மாதிரி Q1லேருந்து PM சேம் ஸ்டார்ட் சேம் எண்டில் இன்னொரு பாத்தும் இருக்குது. அப்போ இதை கன்கார்டினேஷன் என்னெல்லாம் இருக்கோ அதை கண்டினியூஸாக கன்கார்டினேட் பண்ணிவிட்டு வரக்கூடியதை இதில் வந்து என்ன பண்ணிக்கணும், நம்ம ஆட் பண்ணி எழுதணும். ஓகேவா, ஆட் பண்ணி எழுதிக்கணும். அப்போ நமக்கு இங்கேருந்து இங்கே ஒரு டைரக்ட் பார்த்து கொடுத்துக்கலாம். சரியா, S வந்து எலிமினேட் பண்ணிட்டேன். ஸோ இங்கேருந்து இங்கே ஒரு டைரக்ட் பார்த்தில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, இந்த R1M எழுதிக்கலாம். R1M ப்ளஸ் அது கூட எதை நான் கன்கார்டினேட் எதை யூனியன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எதை ஜாயின் பண்ணணும், இதை. ஏன்னா இதுக்கும் தான் சேம் ஸ்டார்ட் அண்ட் எண்ட். அப்போ இதை நம்ம வந்து கண்டினியூஸாக எழுதும்போது எப்படி எழுதுவேன், Q1 S ஸ்டார், இங்கே என்ன இருக்குது, PM. சரி, அப்போ எழுதிடலாம் Q1 S ஸ்டார் PM. கிளியர். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இங்கேருந்து இங்கே QKலேருந்து P1க்கு ஒரு டைரக்ட் லிங்க் இருக்குது. QKலேருந்து P1க்கு ஆல்ரெடி என்ன இருக்குது, RK1. அப்போ RK1 அதை எதோட நம்ம வந்து கன்கார்டினேட் பண்ணி எழுத போகிறோம்,
இங்கே இருக்குது இந்த பாத், அதாவது QK S star P1. ஓகேவா? அப்போ QK S star P1 அப்படிங்கிறத கம்பைன் பண்ணி எழுதும்போது நமக்கு அந்த எலிமினேட் பண்ணுறதுக்கு அப்புறமா என்ன ஸ்டேட் இருக்கோ அது கிடச்சிருக்கும். சரி, அப்போ இந்த ஸ்டேட் டயக்ராம் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக இருக்கும். சரி, அப்போ எஸ் அப்படிங்கிற ஒன்றை நான் இங்கேருந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். ரிமூவ் பண்ணும்போது அது வழியாக என்னெல்லாம் பார்த்து போச்சோ அதை நான் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் சம் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி அப்படின்னா அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ கண்டினியூஸாக வரும்போது கன்கார்டினேஷன் அங்கே எங்கே செல்ஃப் லூப் வருதோ அதை பவர் ஸ்டார் யூஸ் பண்ணிக்கணும். சேம் ஸ்டார்ட்ஸ் ஃபைனலுங்கிற வர ஒரு ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேட்டும் அது எண்ட் ஆகிற ஸ்டேட்டும், ஒரு பாத் எண்ட் ஆகிற ஸ்டேட்டும் சேமாக இருந்து 2 பாத் இருந்து அப்படின்னா அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம யூனியன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணி எழுதிக்கலாம். சரியா? ஸோ இப்படி இந்த ஸ்டேட் டயக்ராமை நீங்கள் ட்ரா பண்ணணும். சரி, இது வந்து நீங்கள் வந்து ஸ்டேட் எலிமினேஷனோட ப்ரொசீஜர் அல்லது ப்ரூஃப் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா இதை எழுதிட்டு அப்புறமா ஒரு இக்குவேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டேட் எலிமினேஷனில் என்ன பண்ணணும் அப்படின்னா Q0 QF அப்படி, அதாவது இனிஷியல் ஸ்டேட்டையும் அக்செப்டிங் ஸ்டேட் ஃபைனல் ஸ்டேட் தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸையும் வந்து நம்ம எலிமினேட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டார்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்டுக்கு ஃபைனலாக ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் நம்ம ஃபைன் பண்ணியிருப்போம். அதான் அதோட ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம எல்லா ஸ்டேட்டையும், அதாவது Q0 QF தவிர எல்லா ஸ்டேட்டையும் எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 கேட்டகரி கிடைக்கும். ஒன்று வந்து Q1 Q0 QF வந்து ரெண்டும் வேறு ஸ்டேட்டாக இருக்கலாம். இன் சம்டைம்ஸ் நமக்கு எப்படி இருக்கும், ஸ்டார்ட் ஸ்டேட்டாகவே ஃபைனல் ஸ்டேட்டாகவும் இருக்கும். சரியா? ஸோ 2 பாசிபிலிட்டி இருக்குது. Q0 நாட் ஈக்குவல் டு QFஆக இருக்கலாம், அல்லது Q0 ஈக்குவல் டு QFஆக இருக்கலாம். ஒருவேளை Q0 நாட் ஈக்குவல் டு QFஆக இருந்தால் என்ன மாதிரியெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். இப்போ ஃபைனலாக எனக்கு 2 ஸ்டேட் கிடச்சிருக்குன்னு வைங்க, எப்படி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியா கிடைக்கிறதுக்கான ஒரு காமன் மெத்தட். காமன்னாலே அது தியரம் தான். சரி, ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போ எனக்கு இதுதான் Q0, இதுதான் QF அப்படின்னா இதில் இந்த மாதிரியான எனக்கு இன்புட் பார்த்து எல்லாம் இருக்குது அப்படின்னா இதை எப்படி நான் ரெடியூஸ் பண்ணி எழுதிக்கலாம் அப்படிங்கிறத. ஸோ இதுதான் எனக்கு ஃபைனல் ஆன்சர். ஸோ இதை எப்படி எழுதலான்னு பாருங்கள், நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச கான்செப்ட் தான். இப்போ இது ஒரு ஸ்டேட், இந்த ஸ்டேட்லேயே தொடங்கி இந்த ஸ்டேட்லேயே முடிகிறதுக்கான இன்புட் ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம அதை வந்து யூனியன் ஆப்ரேட்டர் போட்டு கம்பைன் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது, R இருக்குது. R வந்து செல்ஃப் லூப்பு, கரெக்டாக? அப்போ R ஸ்டார் எழுதிக்கலாம். அதுக்கப்புறமா இல்லை, ஃபஸ்ட்டு இப்போது ஈக்குவேஷன் நான் எழுத போகிறதில்ல, இப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ண போகிறேன். இப்போ இங்கேயே தொடங்கி இங்கேயே முடிகிற மாதிரி வேறு ஏதாவது பார்த்துருக்கான்னு பார்த்துக்கலாம். ஸோ அப்போ எஸ் வந்து இங்கே தொடங்குது, அகெயின் இங்கே போயிட்டு இங்கேயே முடியுது, கரெக்டாக? இப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நான் இந்த இடத்துல ஒரே இதில் எழுதிக்கலாமா? அப்போ எப்படி எழுதிக்கலாம், இந்த R கூட ப்ளஸ், ஏன்னா அதே பார்த்து தானே எஸ் செல்ஃப் லூப்னா U ஸ்டார், இங்கே ஒரு T. அப்போது எப்படி எழுதிக்கலாம், எஸ் U ஸ்டார் Tன்னு எழுதிக்கலாம். அகெயின் வேறு என்ன பார்த்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு இருக்குது, எஸ் போயிட்டு அப்புறமா ஒரு செல்ஃப் லூப் U இருக்குது. சரியா? ஸோ இதை நான் இனி எப்படி எழுதிக்கலாம், ஸோ இங்கே R ப்ளஸ் U ஸ்டார் T. ஸோ இதெல்லாமே ரிமைனிங் எப்படி இருக்குது, கன்கார்டினேஷனில் இருக்குது, கரெக்டாக? அப்போ இந்த ஆட்டோமேட்டாவோட ரெகுலர் எக்ஸ்பிரஷனாக எப்படி எழுதிக்கலாம், R ப்ளஸ் எஸ் U ஸ்டார் T ஜாயின் பண்ணி எஸ் U ஸ்டார், கிளியர்? எஸ் U ஸ்டார் இதை ஜாயின் பண்ணி தானே இருக்குது. இதுக்கப்புறமா கண்டினியூவாக எஸ், அப்புறமா ஒரு செல்ஃப் லூப் U ஸ்டார் இருக்குது. சரியா? ஸோ இதுதான் இதோட ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த மாதிரி எழுதலான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஸ்டேட்டையும் எலிமினேட் பண்ணிவிட்டு ஃபைனலாக இருக்கக்கூடிய 2 ஸ்டேட்டை, ஃபைனலாக 2 ஸ்டேட் இருக்குன்னு வைங்க. அப்போ Q0 QFவும் நாட் ஈக்குவல், ரெண்டுமே தனித்தனி ஸ்டேட். அப்போ இந்த மாதிரி பாசிபிலிட்டி இருந்தால் அதை எப்படி கம்பைன் பண்ணி ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தியரம் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு காமன் மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா இதுக்கு 2 பாத் இருக்குது, ஒன்று இங்கே, ஒன்று இது. ஸோ இது ரெண்டையும் கன்கார்டினேட் பண்ணி நான் ஒரே பார்த்தா எழுதிக்கலாம். ஸோ ஒரே பார்த்தா எழுதும்போது இது வந்து இது அகெயின் செல்ஃப் லூப் ஆயிடுதுல்ல. இப்போ இது எத்தனை டைம்ஸ் வேணால் வரலாம், கிளியர்? ஸோ இது செல்ஃப் லூப். அப்போ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எழுதும்போது இது எத்தனை டைம்ஸ் வேணால் எழுதலாம். அதை கண்டினியூவாக கன்கார்டினேட் பண்ணிவிட்டு எஸ் U ஸ்டார் அப்படிங்கிறத எழுதும்போது அதுக்கான ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறாங்க. இன்னொரு கேட்டகரி என்னது, Q0 ஈக்குவல் டு QF அப்படின்னு இருக்கும்போது நமக்கு ரெண்டுமே இப்படி தான் இருக்கும். ஸோ ஒரே ஒரு ஸ்டேட் தான் இருக்கும். ஒரே ஒரு ஸ்டேட் தான் இருக்கும்போது அதில் உள்ள பார்த்து நம்ம இப்போ என்ன இருந்தாலும் அதோட பவர் ஸ்டார் போட்டு எழுதணும் அப்படிங்கிறது ரூல். ஓகே, ஸோ இதான் வந்து ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடியது. ஸோ
சரியா? காமனாக உங்களுக்கு ப்ரொசீஜர், ஸ்டேட் எலிமினேஷன் ப்ரொசீஜர் அதில் ப்ரூஃப் ஏதாவது கேட்டாங்க, இல்லை காமனாக கன்வெர்ட்டிங் DFA to ரெகுலர் எக்ஸ்பிரஷனை வந்து ப்ரூஃப் பண்ணுங்கள், அல்லது ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஃபைனைட் ஆட்டோமேட்டா டு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் தியரம் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஏதாவது ஒன்று ஆல்ரெடி ஈக்குவேஷன் மெத்தட் பார்த்துருக்கோம், RIJ∏k நீங்கள் அதை எழுதலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேட் எலிமினேஷன் மெத்தடாக ப்ரூஃப்க்கு எழுதிக்கலாம், இல்லைனா இன்னி படிக்க போகிற ஆடம்ஸ் தியரம் எழுதிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியோ அதை வந்து ப்ரூஃபாக எழுதிக்கோங்க. இதை வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்கு சம் இது சரி. அப்போ ஸ்டார்டிங் ஸ்டேட் ஹேவ் 2 பார்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோரி எழுதணும். ஸோ எப்படி தான் இதை வந்து 2 பார்ட்ஸ் இருக்கும்போது அதை எப்படியெல்லாம் வந்து நான் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம், செல்ஃப் லூப்பை வந்து நான் பவர் ஸ்டார்ட் போட்டு எழுதிக்கலாம். ஸோ எப்படியெல்லாம் இதை வந்து கம்பைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து காமிக்கலாம். சரியா? ஸோ தியரம்னு எழுதும்போது எந்த மாதிரியெல்லாம் நான் இதை வந்து கன்கார்டினேட் பண்ணி எழுதுகிறேன். சரி, அதை நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ 2 ஸ்டேட் பாசிபிளாக இருக்குது. ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நான் ஒரே ஸ்டேட்டாக எழுதிக்கிறேன். ஸோ எக்ஸ்பிரஷனாக எழுதும்போது செல்ஃப் லூப்னால பவர் ஸ்டார், அப்புறம் கன்கார்டினேட் பண்ணி SU ஸ்டார் அப்படிங்கிறத எழுதிக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கணும். செகண்ட் கேட்டகரி வந்து Q0 ஈக்குவல் டு QF அப்படிங்கிறப்ப என்ன எக்ஸ்பிரஷன் வருதோ அது ஹோல் பவர் ஸ்டார் அப்படிங்கிறத போடணும். ஸோ இதான் வந்து செகண்ட் கேட், அதாவது Q0 ஈக்குவல் டு QF இருக்கும்போது என்ன ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இருந்தாலும் அந்த பவர் ஸ்டார் போடணும். ஃபைனலாக எவ்வளோ அக்செப்டிங் ஸ்டேட் இருக்கும், மோர் தென் 1 அக்செப்டிங் ஸ்டேட் இருந்தது அப்படின்னா அந்த அக்செப்டிங் ஸ்டேட்டுக்கு எல்லாமே ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஃபைன் பண்ணிவிட்டு அதை யூனியன் ஆப்ரேஷன் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் ஃபைனல் ஆன்சராக இருக்கும். நமக்கு வந்து இது வந்து காமன் அவங்க ப்ரொசீஜரில் தியரமில் எப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு ஸ்டேட் எலிமினேஷன் ஒரு ப்ராப்ளத்துக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு 3 ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அப்ளை பண்ணணும். ஸோ நம்ம அப்படியே அப்ளை பண்ணும்போது நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ரூல் அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து மோர் தென் 2 ஃபைனல் ஸ்டேட்ஸ் இருந்தால் அதை வந்து சிங்கிள் ஃபைனல் ஸ்டேட்டாக மாற்றிட்டு தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணவே ஆரம்பிப்போம். ஸோ அந்த இடத்துல நமக்கு அதுதான் ஈஸியாக இருக்கும். இவங்க காமன் ப்ரொசீஜர்னால மோர் தென் 1 அக்செப்டிங் ஸ்டேட்டுக்கு இருக்கும்போது ரெண்டுக்குமே எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிச்சிட்டு அந்த யூனியன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம ப்ராப்ளம் வரும்போது நம்ம ஃபஸ்ட்டே அந்த மோர் தென் 2 அக்செப்டிங் ஸ்டேட் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் சால்வ் பண்ணுவோம். அதான் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த தியரம்னால ப்ரொசீஜர் வந்து எழுதுறதுக்காக இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் தான் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் அதுக்கு என்னெல்லாம் ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.